இன்னும் ஒரு சில மாதங்கள்ல தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது. அதற்காக அனைத்து கட்சிகளுமே ஆயத்தமாகிட்டும் இருக்காங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய நகர்வு பற்றி பலராலுமே பேசப்பட்டு வருது. கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் கூட ஆகல. அதற்குள்ளாரையே அதிரடியாக பல விஷயங்களை பண்ணிட்டாரு தளபதி விஜய் அவர்கள். கண்டிப்பாக ஆளும் கட்சியான திமுகவிற்கு சரியான போட்டினா அது விஜய் அவர்கள் தான். நாளுக்கு நாள் அவருடைய செல்வாக்கு, வாக்கு சேகரிப்பு அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா திடீரென தற்போது தேமுதிக கட்சி, அதாவது கேப்டன் விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சி, ஆளும் கட்சியான திமுகவுடன் கூட்டணியா அறிவிச்சிட்டாங்க. தேமுதிக பாத்தீங்கன்னா பல வருடங்களாகவே திமுகவை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்துமே பல குரல்களை கொடுத்தாங்க. சமீபத்துல இவங்களுடைய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டு மேடையில கேப்டனுடைய மூத்த மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு அன்பாக ஒரு அட்வைஸ் சொல்லியிருப்பாரு. அந்த அட்வைஸ்ல அண்ணா கூட்டணிக்கு யாரெல்லாம் அழைப்பாங்க, அன்பாக அழைப்பாங்க, கண்டிப்பாக போவாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா இவங்களுடைய கட்சிக்கு திமுகவுடன் கூட்டணி அமைத்திருப்பது வேடிக்கையாக இருக்கு. ஆகையால இந்த வீடியோ தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் இதுல முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டணி அறிவிப்புல நம்ம விஜய் பிரபாகரன் அவர்களை காணல. அவருக்குமே இதுல பெரிதாக உடன்பாடு இல்ல அப்படின்ற செய்தியுமே ஒரு பக்கம் வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.